டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம எப்பவுமே நிறைய சினிமா கண்டென்ட் தான் பேசுவோம். சினிமால நடிகர்கள், நடிகைகள் எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க, யார் யார் சொந்தமா ஜெட் வச்சிருக்காங்க, யார் யார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகளை பத்தியும் நாம பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறதும் ஒரு சினிமா பத்தின நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், நார்மலா ஒரு படத்துக்கு கோடிகள்ல சம்பளம் வாங்குவாங்க நடிகர்கள், நடிகைகள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பாடலுக்கே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்க. சோ அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில நடிகர்களுக்கு கோடிகள்ல சம்பளம் இருக்கும். அதுவும் இப்பெல்லாம் 100 கோடி 200 கோடி அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய புகழ் நடிகர்களா எல்லாருமே மாறிட்டாங்க. சோ அவங்களுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நடிகைகளும் மாறிக்கிட்டே வராங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி 15 கோடி 20 கோடி 25 கோடி அப்படின்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாடலுக்கே கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சில நடிகைகள் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா அப்போ படங்களுக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்றது தான் அடுத்த ஒரு கேள்வியாவே வந்து நிற்கும். ஸோ அதையும் நாம வந்து கண்டிப்பா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல பாடல்கள் அப்படின்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய ஹீரோ, ஹீரோயின் இவங்க தான் பாடுவாங்க. ஸோ ஒரு படத்துல 5 பாட்டு 4 பாட்டு அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்துலயுமே இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி ட்ரெண்டிங்கா ஒரு படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனை கூட்டிட்டு வந்து ஒரு சிங்கிள் சாங்குக்கு ஆட வைப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ஆட வச்சா அது பெரிய லெவல்ல ஹிட் ஆகுது அப்படின்றது இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையாவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா எல்லோ கலர் சாரி போட்டுட்டு ஆடினா அந்த பாட்டு கம்பல்சரி சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்றத யாராலையும் மாத்த முடியாது. அந்த அளவுக்கு எல்லோ கலர் சாரி போட்டு சிங்கிள் சாங்குக்கு ஆடக்கூடிய நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி சிங்கிள் சாங்கா வந்து நிறைய சாங்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல முக்கியமான ஒரு சில நடிகைகள்லாம் பெரிய பெரிய படத்துல பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்கெல்லாம் ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஒரு பாட்டுக்கு எத்தனை கோடிகள்ல அவங்க சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலா ஒரு பாட்டுக்கு 1 கோடி சம்பளம் வாங்கின, அதாவது ஒரு பாட்டுக்கு கோடிகள்ல சம்பளம் வாங்கின முதல் நடிகை யாரு அப்படின்னா சிம்ரன் தான். இவங்க யூத் படத்துல விஜய் கூட அட ஆள் தோட்ட பூபதி நானடா அப்படின்னு வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல விஜய்க்கு ஈக்குவலா விஜய்க்கு ஒரு பெரிய டஃப் காம்படிட்டரா வந்து அவங்க அதுல பிளே பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங்கு, அந்த டான்ஸ், அந்த ஹிப் மூவ்மெண்ட் அப்படின்னா சிம்ரனை தவிர வேற யாருமே அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்பவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகை சிம்ரன் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை சாயிஷா. இவங்க 2023ல வெளிவந்த 10 தலை அப்படிங்கிற படத்துல ராவடி அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு சிங்கிளா வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளவே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 8 ஹவர்ஸ்க்கே இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40 lakhs வந்து வாங்கியிருக்காங்க. சோ இவங்களே இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா நம்ம சமந்தா, நயன்தாரா, தமன்னா இவங்கெல்லாம் எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதையும் பார்க்கலாம். அடுத்ததா நயன்தாராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் இவங்களோட படத்துல இவங்களே தான் இருப்பாங்களே தவிர தேர்ட் பர்சன் வந்து ஆடுற அளவுக்கு அவங்க வந்து கண்டிப்பா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து 2005ல வெளியான சிவகாசி அப்படிங்கிற படத்துல விஜய் கூட சேர்ந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டுக்கு, அதாவது 2005லே இப்பதான் அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா ஆனாங்க. பட் 2005லே அந்த ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க 70 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா 2008ல வெளிவந்த குசேலன் படத்திலையும் ரஜினி கூட சேர்ந்து அவங்க ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. சராரே அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு. அந்த பாட்டுக்கு 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 2005ல 70 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க அப்படியே 2008ல பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா தமன்னா காவாலா பாட்டு ஆடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிரேக்கப்பே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுல அவ்வளோ ஒரு கிளாமரா அவ்வளோ சூப்பரா ஆடியிருப்பாங்க. அந்த பாட்டு வேர்ல்டு லெவல்ல ஹிட் ஆன ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் வந்த அச்சச்சோ பாட்டுமே அதே லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. இருந்தாலும் காவாலா பாட்டுக்கு தமன்னா பாத்தீங்கன்னா ஆடியிருப்பாங்க. அதுலயும் அந்த படத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்கன்னு வந்துட்டு போவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு பாட்டுக்கு இந்த காஸ்டியூம் போட்டு ஆடுறதுக்காகவே பாத்தீங்கன்னா அவங்க 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க.
அடுத்ததா ஹைலைட் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில நடிகைகளுக்கு மட்டும் தான் சம்பளம் இருக்கும். ஸோ நயன்தாராக்கு கூட இப்பலாம் வந்து ஒரு பாட்டுக்கு 5,00,00,000 தராங்களோ இல்லையோ, ஆனா சமந்தா ஒரு பாட்டுக்கு 5,00,00,000 வாங்கியிருக்காங்க. ஒரு பாட்டுக்கு அதிகபட்ச சம்பளம் வாங்கின ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து சமந்தா தான். இதுவரைக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ணல. இனிமேலும் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான். ஸோ சமந்தாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட பெர்சனல் லைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாடலுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டிவோர்ஸே ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த பாட்டு வந்து வைரல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலில ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்ததுனால தான் அவங்க எனக்கு கரியர், ப்ரொஃபஷனல் தான் முக்கியம். நான் இந்த பாட்ட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு கூட நெறைய செய்திகள்லாம் வந்தது. ஸோ புஷ்பா 1 படத்துல வரக்கூடிய சொல்றியா சொல்றியா மாமா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு சமந்தா வந்து ஆடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்காக தான் அவங்க 5,00,00,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாம் லைஃப் டைம் ஓடி, ஓடி, ஓடி சம்பாரிச்சா கூட எவ்வளோதான் பிசினஸ் பண்ணி என்னதான் பல்டி அடிச்சாலும் நம்மளால 10,00,000 மேல வந்து பெரட்டுறது, உருட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையும் தாண்டி லோன் வாங்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு 50,00,000 நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா, அந்த 50,00,000 லோன 50 வருஷத்துக்கு நம்ம கட்ட வேண்டியிருக்கும். 50 வருஷத்துக்கு நாம இருப்போமா, இருக்க மாட்டோமா அப்படின்றதே தெரியாது. பட் அதுக்கப்புறம் நம்ம கட்டின லோனும் போயிடும், அந்த வீடும் அவங்களுக்கு போயிடும். அந்த லெவல்ல தான் மிடில் கிளாஸோடைய ஒரு லைஃப் ஸ்டைல் ஆனது இப்போ இருந்துகிட்டு இருக்கு. பட் இவங்கலாம் பாடல்களுக்கே கோடிகள்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, எந்த லெவலுக்கு நம்ம மிடில் பீப்புளா இருந்து இவங்களெல்லாம் ஒரு ஹை பீப்புளா மாத்திருக்கோம் அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாம். நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கோடிகளை நம்மளால வந்து கண்கள்ல பார்க்கவும் முடியாது, நம்ம அக்கௌண்ட்ல அதை ஏத்திக்கவும் முடியாது. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.